ப்ளீஸ் மாயா, பணம் வேண்டாம். எங்களுக்கு தேவையானத கதிரே பண்ணுவான். நீ இப்படி பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் பொண்ணை நான் சரியாதான் வளர்த்திருக்கேன்னு எனக்கு பெருமையா இருக்கு. சரி, இனிமே எங்க தங்க போறீங்க? அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா அப்படி எதுவும் இடம் கிடைச்சாலும் கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் வேணும். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்றீங்க. அப்போ ஊர்ல தெரிஞ்சவங்க கிட்ட வீடு இருக்கான்னு கேட்கலாம். இப்போதைக்கு அங்க தங்கிக்கீங்க. பின்னாடி நீங்க பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். சரி மாயா. பெரியம்மா, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் வீடு தேடி விட்டுட்டு வரேன். மா, நாங்க வரோம்மா. பார்த்து பத்திரமா இரு. அம்மா எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்ப. என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, சரியா? சரிம்மா. டேய் கதிர, உனக்கே தெரியும்ல, இவளை இது வரைக்கும் எங்கேயும் தனியா விட்டதில்ல. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்ல. அவளை கொஞ்சம் நீதாண்டா. கவலைப்படாதீங்க அத்தை, அவளை நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பத்திரமா போயிட்டு வாங்க.